மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம் வாழ்க்கையிலே அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடக்கலை, என் வேலை ஸ்தலத்தில் எதனா நடக்கலை, அநேக காரியத்தை நம்ம கவலை, வேதனை, துக்கத்தோடு இருக்கலாம். நம்ம எதை நினைத்து சிந்தித்து கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் விட்டு விடுங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. அதெல்லாம் விட்டு விடுங்க. உன் வழியில் போகிறவையெல்லாம் நீ எதை நினச்சி புலம்பி கொண்டு போகாத. உன் வழிகளெல்லாம் அவரை நினைச்சுக்கொள். அந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. என் அன்பு மகளே, அன்பு மகனே, நான் உன்னிடையே என்ன பண்ண போகிறேன்? உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன். எப்பொழுதுனா நீ அவரை நினைக்கும் போது, ஒரு தகப்பனை நீ கூப்பிடும்போது தகப்பன் உதவி செய்ய வருவார். சகோதரன் கூட சகோதரன் உதவி செய்ய, சகோதரனாய், ஒரு தகப்பனாய், தாயாய் அவர் வந்து என்ன பண்ணுவாராம்? உங்களை ஆஸ்வதிக்க போகிறன்றார். எப்பொழுதுனா நீ அவரெல்லாம் நினச்சி கூப்பிடணுங்க. நம்ம கூட தாய் தகப்பனை கூப்பிட்டா தான் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க. சகோதரன் கூட இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் வழிகளெல்லாம் நீ என்னென்ன காரியத்துக்காக நினைக்க போறியோ நீ நினச்சினா எங்கே என்னை கூப்பிட்டினா போதும், அந்த இடத்துல நான் வந்துடுவேன். உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன், உன் கோணலால் செவப்படுத்த போகிறேன். ஆனால் என்னை நினச்சிக்கப்பா, உன் இருதயத்தில் என்னை நினச்சிக்கோ, உன்னை ஆசீர்வதித்து உன்னை திருக பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. உன் இருதயத்தின் நினைவெல்லாம் இயேசு அறிவாராம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். God bless you.